பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட இப்போ என்ன பண்ணலாம் சரவணனோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எந்த முடிவாக இருந்தாலும் நீங்களே எடுக்க, அதுதான் சரவணனோட வாழ்க்கைக்கு நல்லதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு, தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. நாங்களாவது உங்களோட விருப்பத்தை கேட்காம எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் அண்ணன் முழு மனசோட உங்களை மட்டும்தான் நம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, கேள்விக்குறியாக நிற்குது. நீங்கள் உங்களை மாதிரி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினச்சி தான் அண்ணனுக்கு அந்த மயிலை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் இப்போ பாருங்க, அண்ணன் எப்படியெல்லாம் உடஞ்சி போய் இருக்குன்னு அண்ணனை பார்க்குற போதெல்லாம் எவ்வளோ மனசு வலிக்குது தெரியுமா? அண்ணன் இது வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்னதாக கூட கெடுதல் நினச்சதே கிடையாது. ஆனால் அண்ணனுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். உங்கள் மேலே அண்ணன் வச்சிருக்கிற மரியாதையை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, என்னடா விட்ட ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்கவும், கோமதி எதுவும் பேசாத, விட்டுடு. இவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா இப்படி தான் பேசணும் போல இருக்கும் போல, பேசிட்டு விடு, நான் பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை நீங்கள் கேட்பீங்களா? எனக்கு அவளோட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.